அடிக்கடி வேளாங்கண்ணி மாதாவை பற்றி சொல்றீங்களே, மாதாவுக்கும் வேளாங்கண்ணி மாதாவும் ஏன் வந்துச்சு? அதாவது 16th centuryல 3 விளையாட்டு நடந்தது. ஒரு விளையாட்டு இப்ப சொல்றேன், மீதி 2 விளையாட்டு நெக்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா ஈஸில வந்து நிறைய எனக்கு சொந்த வீடு வாசல் எல்லாம் கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லையே. என் பையனை எப்படியாவது நடக்க வைக்கிறீங்க. எங்க போன இந்த வாரம் வைக்க போகணும். அம்மா இங்கதான் அம்மா இருக்கேன், சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? சரி சரி, எங்க வாரம் வைத்துக்கு வாப்பா, 15 நாள் போயிட்டு வாப்பா. சரிம்மா. ராசா உங்களுக்கு கொடுப்பா, எனக்கு கொடுக்க மாட்டியா? சரி சரி, ஒரு நாள் நினைக்க முடியாது. ஏன் எல்லாரும் என்ன கேள்வி செய்றீங்க? எங்க அம்மாட்டே சொல்றேன். அம்மா அம்மா கேள்வி பண்றீங்க? சிறுவனே, என் கீழ இருக்க குழந்தையாப்பா. என்னால ஏன் முடியுது, என்னால கால் அசைக்க முடியுது, என்ன நல்லா நடத்துறேன். அம்மா
பிரித்து கிடக்கும் தம் மக்களை ஒன்று கூட்டி சேர்க்கும் கடவுளுடைய மகத்தான பணியில் பல கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். இறைவனின் மாநில வாழ்க்கையில் அவர் தம் தாயாகும் வாக்கியத்தை பெற்ற நம் தெய்வமாதாவாம் அன்னை மரியாள் தமிழகத்தில் நாகப்பட்டினம் அருகே வேளாங்கண்ணி என்னும் சிற்றூரில் காட்சி தந்த நோக்கமும் அதிலே. பரம்பரையாக 300 ஆண்டுகளுக்கு மேல் கூறப்பட்டு வரும் இவ்வரலாற்று நிகழ்ச்சிக்கு பின் நம்பிக்கையுடன் செல்லும் கோடிக்கணக்கான மக்கள் தம் குறை தீர்ந்து வருகின்றனர். நாமும் நம் பிள்ளைகளும் மாதாவின் பக்தியில் இறைவனை காண்போம்.